மனிதர்களாகிய நாம அன்பு, கோபம், பயம், வெட்கம் இப்படி பல உணர்ச்சிகள் நிறைஞ்சவங்க. ஆனா நம்ம ரொம்ப பாதிக்கிற உணர்ச்சி என்ன தெரியுமா? குற்ற உணர்ச்சி. ஐயோ, நான் ஏன் இப்படி செஞ்சேன், இப்படி மட்டும் நான் செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எப்பவோ செய்த ஒரு செயலை திரும்ப திரும்ப நினைச்சு வருத்தம், வெட்கம், பயம் இப்படி எல்லாம் கலந்த தன்னைத்தானே குற்றப்படுத்துகிற, நொந்து கொள்ளுகிற ஒரு உணர்ச்சி இது. இதுக்கான ரெமெடி, பரிகாரம் என்ன தெரியுமா? நாம செய்த அந்த செயலுக்காக கடவுளிடம் மன்னிப்பு பெற்றுக் கொள்றதுதான். எப்பேற்பட்ட பெரிய தவறுனாலும் மன்னிக்க கர்த்தராகி இயேசு ஆயத்தமா இருக்காரு. அந்த செயலுக்காக உண்மையாகவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். சில காரியங்கள், அதன் பின் விளைவுகள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாதவை. ஆனாலும் இயேசு நம்மை மன்னித்து குற்ற உணர்ச்சியை நீக்கி மனசுக்குள்ள சமாதானத்தை அனுபவிக்க உதவி செய்வார். இயேசுவிடம் மன்னிப்பு பெற்ற பிறகும் திரும்ப எப்பவாவது சாத்தான் குற்ற உணர்வை கொண்டு வந்தா, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு உறுதியா அறிக்கை பண்ணுங்க போதும்.